சென்னை அடுத்த ஆவடியில் பள்ளங்கள் மற்றும் சேரும் சகதியுமாக இருக்கும் சாலையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பயணிக்கும் பொதுமக்கள் கடந்த ஓராண்டாக அடைந்து வரும் துன்பங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை அடுத்த ஆவடி மாநகராட்சி திருவாசகம் நகர் சுதர்சன சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இருசக்கர வாகனங்கள் முதல் கனரக வாகனங்கள் வரை அதிக அளவிலான வாகனங்கள் நாள்தோறும் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றன. குண்டும் குழியுமாக இருக்கும் சுதர்சன சாலையில் மின் வாரியம் சார்பாக பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளன. பள்ளம் தோண்டுவதற்காக எடுக்கப்பட்ட மண்ணை சாலையிலேயே கொட்டி வைத்திருப்பதால் சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். வெயில் காலங்களிலேயே இந்த சாலை மிக மோசமாக இருக்கும் நிலையில் தற்போது மழைக்காலம் என்பதால் பள்ளங்களில் மழைநீர் தேங்கி அதில் வாகனங்கள் சிக்கி விபத்து ஏற்படும் அவலம் அரங்கேறி வருகிறது. கடந்த ஓராண்டிற்கும் மேலாக சீரமைக்கப்படாமல் இருக்கும் இந்த சாலையில் தினம்தோறும் விபத்து ஏற்படுவதாக திருவாசகம் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பள்ளி வாகனங்கள் போன்ற கனரக வாகனங்கள் இந்த பாதையை பயன்படுத்தும் நிலையில் சாலையை கடப்பதே மிகுந்த சவாலாக உள்ளது என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் புலம்புகின்றனர். பள்ளங்களில் ஜல்லி கற்களை கொட்டி தற்காலிகமாக மூடியிருந்தாலும் மழை காலத்தில் இது பெரிய அளவில் பயனளிக்காது என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சுதர்சன சாலையை சீரமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் பாராமுகமாயிருப்பதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். இந்த சாலை ரொம்ப வருஷமா இப்படிதான் இருக்கு, குண்டு குழியுமா. இந்த ஆட்சி வந்தது இல்லாமல் அதுக்கு முந்தின ஆட்சியிலேருந்து இப்படி தான் இருக்குது. இது ரொம்ப மோசமாக இருக்குது. போகவும் முடியல, வரவும் முடியல, ஒன்றுமே பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். அமைச்சரே ஒரு நேரம் இந்த பக்கம் தான் போகிறாரு வர்றாரு. டெய்லியும் கஷ்டம்தான் நம்மளுக்கு. இந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் டெய்லியும் கஷ்டம்தான். ஸ்கூல் பசங்க மெயினாக போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்க ஒரு நேரம் ஒன்று சொல்லும்போது பயமாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இப்போ திடீர்னு இந்த குழியில் விழுந்து பசங்க வண்டி கிண்டி எதனா ஏறிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய பெரிய லாரிலாம் போது வருது. ரொம்ப மழை பெஞ்சு யூனிஃபார்மே கொஞ்சம் சேர் ஆகிடுது. ரெண்டாவது ரொம்ப இது என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. நான் வேலைக்கு வந்த ஸ்டார்டிங்லேருந்து நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. எப்போ குழி நோண்ட ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து அந்த மாதிரி தான் இருக்குது. மழை பெஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை மேடு பள்ளம் பயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வண்டி ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு மட்டும் போட்டு கொடுத்தாங்கன்னா போதும் சார். இந்த அந்த கிளியர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கிளியர் பண்ணிட்டு ரோடு மட்டும் ஒழுங்காக போட்டாங்கன்னா போதும். அதான் மழை வந்தாவே இது மாதிரி ஆகிடும். மற்ற நேரத்தில் ஓரளவு பேக் பண்ணுவாங்க. மழை வந்தால் வண்டிங்க போகிறதுனால ரொம்ப கஷ்டம். இப்போது ஓரளவு போட்டிருக்காங்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் வேனில் தான் போகிறாங்க. பைக்கில் கொஞ்சம் பேர் போவாங்க. பைக்கில் போகிறவங்களுக்கு தான் சிரமம், வேனில் போகிறவங்களுக்கு சிரமம் இல்லை. இது என்ன பிரமாதம்? எங்கள் சுதர்சன சாலையில் இன்னொரு தனி சிறப்பு என்னவென்றால் இங்கு மின் விளக்கு வசதிகள் கூட இல்லை என மனவிரக்தியில் திருவாசகம் பகுதி மக்கள் தங்களது வருத்தத்தை குறிப்பிடுகின்றனர். பகல் நேரத்தில்தான் சாலையை கடப்பது சவாலாக இருக்கிறது என்று பார்த்தால் மின்விளக்கு இல்லாத சாலையில் இரவில் பயணம் செய்வது மிகவும் ஆபத்தானது. சகதிகள் நிறைந்து ஆங்காங்கே பள்ளங்களும் குழிகளும் இருக்கும் இந்த சாலையில் மின் விளக்குகள் இல்லாததால் விபத்தில் சிக்குபவர்களை மீட்பதும் கடினம் என்கிறார்கள். பாழடைந்து கிடக்கும் இந்த சாலையை பயன்படுத்துவதால் உடல் வலி, வாகனங்களில் கோளாறு போன்ற பிரச்சினைகளும் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து விபத்துக்களுக்கு வழிவகுக்கும் சுதர்சன சாலையை விரைவாக சீரமைத்து உயிர்பலி ஏற்படுவதை மாநகராட்சி நிர்வாகம் தடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. இந்த ரோடு மோசமாக இருக்குது. வண்டி ஓட்ட முடியல. வண்டி ஓட்ட அப்பப்போ ரிப்பேர் வண்டி ஒரு அடி பள்ளத்தை மாதத்துக்கு 2 வாட்டி ரெடி பண்ணுறோம். ஒரு அடி பள்ளம் அதை கவர்மெண்ட் பார்த்து நல்லா ரெடி பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக தான் உங்களுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக, வரத்துக்கு கஷ்டமாக. ஒரு வண்டி போகிறதுக்கு பள்ளமாக பயந்து போனோம் மழை காலத்தில். யார்கிட்ட எது சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நேற்று தான் இந்த ஆட்டோ 25 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஃப்ளாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இன்றைக்கி காலையில் சமன் பண்ணியிருக்காங்க.
இந்த கேபிள் ஒர்க் முடிஞ்சால் தான் ரோடு போட்டு தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கேபிள் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் ஏதோ மண் போட்டு ரொப்பியிருக்காங்க, இன்றைக்கி தான் ஏதோ சுமூகமாக போக முடியுது. டெய்லி அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருமே கீழே விழுந்து அடிபட்டு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது ரோடு. இதனால் ரொம்ப தேய்மானம் கண்டிப்பாக. அதாவது இந்த 4K போயிடுச்சு, இந்த வண்டியோட ஃபோர்க். இந்த சாலை பயணிச்சு காரு பம்பர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. எல்லோரும் நிறைய பேருக்கு வயசானவங்களாம் பேக் பெயின் இது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிவியராக வந்திருக்கு. எல்லாருமே என்ன சொல்கிறது, எல்லாரும் உடல் உபாதையால் பாவம் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போயிட்டு அதாவது வேலைக்கு போயிட்டு வரதை விட ஸ்கூல் போயிட்டு வரதை விட இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது வீட்டுக்கு வந்தாலும் அவ்வளோ அசதியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது இந்த ரோடுக்கு முன்னால் அந்த மாதிரி சேர் சகதியாக, ஏன்னா அது இந்த உயர்மட்ட பகுதி, அதனால் தண்ணியெல்லாம் நிற்காது. ரோடெல்லாம் தண்ணி மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து கீழே இறங்கிடும். ஆனால் இந்த கேபிள் ஒர்க் ஆரம்பித்து சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி முடிக்காமல் இந்த ரோடு ரொம்ப மோசமாக போய் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. நைட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் சரியாக போட மாட்டேறாங்க, அது போடணும்னு சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 4 ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க, கண்டினியூவாக இல்லை. இந்த லைனில் வந்து போயிட்டு இங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நைட்டு வர்றதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரோடு வந்து இது குள்ளையமாக இருக்குது. காலையிலனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வண்டி வந்தால் இன்னொரு வண்டி போகாது. பெரிய வண்டி வந்தால் சின்ன வண்டியும் போக முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது கஸ்டமருக்கு வயசானவங்களும் வராங்க, ப்ரெக்னென்சிக்கு அவங்களும் வராங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குண்ணா. கொஞ்சம் ரோடு போட்டால் நல்லாயிருக்கும். வந்து இங்கே அப்பப்போ சவாரிக்கு வரும்போது பார்ப்பேன். நான் பார்க்கும்போது வர கஸ்டமரே சொல்லுவாங்க ரோடு போட்டால் நல்லா இருக்குமே, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. லேடிஸ் நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, குழந்தை ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது, மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட் திருமலவாயில் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாமே ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அரசாங்கம் கொஞ்சம் நல்லபடியாக இந்த ரோடு போட்டு தண்ணி வசதி நல்லா கிளியர் பண்ணி ட்ரைனேஜ் வசதி கொடுத்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறோம். மக்கள் அதுதான் ஆசைப்படுறோம். இதுவரை ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை சார். பார்க்குறாங்க, வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க. கரண்ட்டு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. அங்கங்கே வயிறு தொங்கி இருக்குது. கார்பரேஷனும் சரி கிடையாது. கார்பரேஷன் குப்பை இருக்குது, அங்கங்கே குப்பை போடுறாங்க. ரொம்ப ஆவடி மாநகராட்சி சுதர்சனா பிரதான சாலையில் தான் நாம் இருக்கிறோம். இந்த சாலை முழுவதுமே குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் செல்லக்கூடிய சிறுவர்கள் அதேபோல் பொதுமக்கள் அனைவருமே கஷ்டப்படுகிறார்கள். இந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், இந்த சாலையை உடனடியாக சரி செய்து கொடுக்குமாறு தான் இவர்களுடைய கோரிக்கை இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சோபனுடன் செய்தியாளர் தீனா.